நம்ம அழகோ அழகு சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, இந்த சமயத்தில் இப்போ இந்த ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த மதியை வந்து சும்மா விடக்கூடாது, அவளுக்கான சரியான தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்தே ஆகணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவள் மதிக்காது இருக்காளோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவளுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவங்க ஒரு மாஸ்டர் பிளானை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மதியை வந்து நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருவாக்கி அவளை அசிங்கப்படுத்திட்டே தான் வந்து இருக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த டைமில் நம்ம மதியை வந்து என்ன போய் அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாஷிங் மிஷினில் வந்து போடு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ளூ பக்கெட்டில் இருக்கிறத வந்து நீ கையால் தான் துவைச்சே ஆகணும், நல்லா அழுக்கு போகிற மாதிரி அடித்து துவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறாங்க. நேற்று தாண்டா ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க உருவாக்குனாங்க, சாப்பாடு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நம்மளை அவமானப்படுத்துனாங்க. இன்றைக்கி என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியலையே. சரி விடுமதி, நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை எல்லாமே வாஷிங் மிஷினில் வந்து போட்டுறேன், நீ போயிட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து பார்த்தோன்னா இந்த ராஜலட்சுமி சும்மா இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ போய் வேலையாக பாரு, அதை வந்து மதி தான் துவைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுகிறாங்க. என்னடா இவங்க அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல விடுமலர் நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த துணியை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாஷிங் மிஷினில் போட வேண்டியதை போட்டுட்டாங்க. எடுத்த முதல் துணியை வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வீட்டுக்கு, அதாவது இந்த ராஜலட்சுமியோட வீட்டுக்காரோட அன்றாயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்னரை வந்து துவைக்க சொல்லி அவங்க ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போட்டு வச்சுருக்காங்க. அதை எடுத்து பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப அருவருப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. என்னது, நான் என்னோட புருஷன்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா துவைக்க மாட்டேன், இதில் இவங்களோட வீட்டுக்காரரோட துணியை வந்து நான் துவைக்கணுமான்னு சொல்லி கோவப்பட்டு உடனே வந்து கொஞ்சம் இங்கே வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிட்டு, என்னது இதெல்லாம் வந்து நான் கையால் துவைக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இதை நீ துவைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜலட்சுமி கோவமாக பேசவும் உடனே வந்து நம்ம மலர் கேட்குறாங்க, இது எல்லாமே நான் வாஷிங் மிஷினில் தானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டு துவைச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்ன புதுசாக இந்த மதியம் வந்து இப்போ கையால் துவை அது துவைன்னு சொல்லி நீங்கள் அவளை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து, ஆஹா வாடி இப்போ நீ அவளுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் என்ன கூட்டணி சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்குறாங்க. உடனே வந்து இந்த மலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பண்ணுறதை தான் வந்து நாங்கள் கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும்போது, நீ அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா, இரு நான் இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி உடனே வந்து பார்த்தாங்க, டே பாக்கியராஜ் என்னை கொல்லாமல் விட மாட்டாங்க போல், உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு உடனே வீட்டுக்கு கிளம்புவான்னு சொல்லி இதுனும். இன்னொரு பக்கம் அந்த காலை கட் பண்ணிவிட்டு, டே சுரேஷ் என்னை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிம்மதியாக வாழ விட மாட்டாங்கடா, நீ உடனே வந்து வீட்டுக்கு கிளம்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சைடு என்னென்னா இந்த மலர் உடனே கால் பண்ணி, நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வராதிங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜலட்சுமியை மதி காலில் விழ வச்சு அவமானப்படுத்தியிருக்காங்க இந்த மலர் பண்ணது ரொம்பவே சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். வீடியோக்கால் லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.